மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை ஊழல் செஞ்ச அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. தமிழகத்தில் பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களின் அருகே செயல்பட்டு வந்த 717 டாஸ்மாக் மதுக்கடைகளை மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த நடவடிக்கை மாநிலம் முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அரசின் கணக்கெடுப்பின்படி 276 கடைகள் வழிபாட்டு தலங்கள் அருகிலும், 186 கடைகள் கல்வி நிறுவனங்கள் அருகிலும், 255 கடைகள் பேருந்து நிலையங்கள் அருகிலும் இயங்கி வந்ததாக கண்டறியப்பட்டது. பொதுமக்கள் நலனை முன்னிறுத்தி இக்கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த முடிவை சமூக ஆர்வலர்கள் மற்றும் மதுவிலக்கு இயக்கங்கள் வரவேற்றுள்ளன. குறிப்பாக இளைஞர்களை மதுப்பழக்கத்திலிருந்து பாதுகாக்கவும், கல்வி மற்றும் வழிபாட்டு சூழல்களின் அமைதியை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை உதவும் என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மதுரை மண்டலத்தில் அதிகபட்சமாக 290 கடைகள் மூடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் சமூக நலன் மற்றும் பொது ஒழுங்கை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு முக்கியமான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களின் நலனே முதன்மை என்ற நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட இந்த முடிவு தமிழகத்தின் சமூக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றமாக பதிவாகியுள்ளது.